புத்தகயா குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி புத்தர் கோவிலில் ஞாயிறன்று சக்தி வாய்ந்த 9 குண்டுகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெடித்ததில் 2 புத்த துறவிகள் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரணைக்கு எடுத்துள்ள NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கயாவைச் சேர்ந்த வினோத் மிஸ்ட்ரி எனும் நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குண்டுவெடிப்புக்கு கடிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு குண்டுக்காகவும் வெறும் 200 கிராம் வெடிப்பொருட்களே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் RDX எனப்படும் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெடிக்காத நிலையில் கைப்பற்றப்பட்ட 3 குண்டுகளில் பிக் புத்தா பஸ் என்ற பெயர்கள் உருது மொழியில் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கோவிலின் உட்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த 15 CCTV கேமராக்களில் குண்டு வெடிப்புக்கு முந்தைய 2 நாட்களில் பதிவாகியிருந்த காட்சிகளை பீகார் போலீசார் வெளியிட்டுள்ளனர். CCTV காட்சிகளில் சந்தேகத்துக்கிடமான ஆசாமிகளின் நடமாட்டம் உள்ளதா என்று போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததும் மக்கள் ஓடி வருவது போலவும் CCTV-களில் காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. இந்நிலையில் மகாபோதி கோவில் பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை ஈடுபடுத்த வேண்டும் என முதல்வர் நிதிஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்.